இவர் தான் வந்து வாலியை அடிக்க சரியான ஆளுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். சரின்னு சொல்லி யுத்தத்துக்கு கிளம்பியாச்சு. சுக்ரீவன் போய் அங்கே வாலியை கூப்பிடுறான். என்ன இந்த பையன் நம்ம அடிச்சு விரட்டணும், அங்கங்க போய் இவன் பயந்துனா உட்காந்துருப்பான், இப்போ வந்து என்னமோ தைரியமா நம்மளை கூப்பிடுறான், என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கலையா. நேரம் வரான். இவன் கூப்பிட்டதுமே யாராவது யுத்தத்துக்கு கூப்பிட்டா உடனே வெளில வந்துடுவான் வாலி. வெளில வந்தா இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். ராமர் அங்கதான் இருக்கார், பார்த்துட்டு இருக்கார். ஆனா இவன் அடி அடி தாங்க முடியல சுக்ரீவனால. ராமர் அங்கதான் இருக்கார். ஆனா ராமர் இன்னும் அஸ்திரத்தை எடுக்கல. இவனுக்கு உயிர் போயிடும் போல இருக்கு. எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து ஓடி வந்துட்டான். ராமரை பார்த்து இப்படி நிற்கிறான். இப்படி பண்ணலாமா, நீங்க அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்தலாமா, ஒரு க்ஷணம் என் உயிரே போயிருக்குமே, இப்படி பண்ணலாமா அப்படின்னா, 2 பேருக்குள்ள எனக்கு அடையாளம் தெரியலப்பா அப்படிங்கிற. இவருக்கு அடையாளம் தெரியல. வாலிக்கு இன்னும் போற சமயம் வரலையா.